வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் ஷோ ஆரம்பித்த உடனே ஜெஸ்டிராய்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய கமெண்ட்ரி டேபிளில் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு பேட் மேக்கஃபி பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷோ ஆரம்பித்த உடனே மாமி ரியா ரெப்ளே வராங்க. மாமி ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். ஸோ ஃபேன்ஸுக்கும் மாமி ரியா ரெப்ளே ரொம்ப பிடிச்சிருக்குது. மாமி ரியா ரெப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உமன் சாம்பியனான லீவ் மோர்கனை பீட் பண்ணி நான் வின் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இப்போ தேவை உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. டாமினிக் மிஸ்டீரியோ வரும்போதே அவருடைய கண்டிஷனை கட்டுறாரு. ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டாமினிக்கோடைய ஒத்த கண்ணே பார்த்தீங்கன்னா செவந்து போய் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருக்குது. அதை காட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுத்துகிறாரு. ஸோ மாமி ரியா ரெப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ கூட சொல்கிறேன், ஏன் கூட சேரணும்னு அவசியம் கிடையாது, நீ தனியாக போயிடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடியோடய வந்த லீவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அடிச்சாட்டியில் ரியா ரெப்ளேல நடக்கவே முடியல. அந்த காலை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கை இப்போ கால் போல் இருக்குது, டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளேக்கு ஏதாவது இன்ஜுரிகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரில. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தி அமெரிக்கன் மேட் டீமில் இருக்கிற கிரீட் பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க. அது யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி டீம் கூட தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது. வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆல்ஃபா அகாடமி டீம் பார்த்தீங்கன்னா தோற்று தான் போகிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸோட இஷ்யூவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒயிட் சிக்ஸ் நாமக்குள்ளே சண்டை வாரம் பெருசாகிட்டே தான் இருக்குது. நீங்கள் நான் சண்டை போட, நம்ம 2 பேர் சண்டை போட, இதை விட்டு தள்ளுங்க. எனக்கு தேவை என்னென்னா 8 மேன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வச்சுக்கலாமா, நமக்குள்ளே 8 மேன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வச்சுக்கலாமா, இதில் வந்து எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம், நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் வராங்க. ஸோ போடாலஸ் அதாங்க நம்ம அங்கிள் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, சேலஞ்சிங்க நீ இந்த மாதிரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, உனக்கு தான் தெரியுமே நான் எந்த சேலஞ்சும் பண்ண மாட்டேன், சேலஞ்ச் பண்ண நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு. ஓகே, நம்ம வந்து இந்த மேட்சை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 மேன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சை பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கிள் ரவுடி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 மேன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷைனா பெஸ்ஸில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம சலீனா வெகாக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ போன வாரம் வந்து ஏற்பட்ட இஷ்யூவின் காரணமாக இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே குறுகிய நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஷைனா பெஸ்லர் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய டைம். ஸோ சிஎம் பாங் வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. பிகாஸ் அவருடைய ஒய்ஃபோட பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீண்டும் சிஎம் பாங்கோட கைக்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ சிஎம் பாங் பேசும்போதே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது பணம் சம்பாதிக்க தான் வந்தேன், நான் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரல, நான் இப்போ பணம் தேவை, பணம் தரட்டா எனக்கு கோல்டாக தாங்க, நான் கோல்டுன்னு சொல்கிறது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு. நான் நல்லாவே பார்த்தேன், குந்தருக்கு மேட்சை பார்த்தேன், உண்மையிலேயே குந்தர் நல்லா தான் சண்டை போட்டான், சூப்பராக இருந்தது. பட் ஆனால் எனக்கு தேவை இப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். குந்தர் நீ ரெடியாக இருக்கிறியா, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளே நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இன்டர்லாம் முடிச்சுட்டு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. யார் தான் ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ட்ரூ மேக்கின்டர் தான். சரி, யார் தான் சிஎம் பங்கு அட்டாக் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ட்ரூ மேக்கின்டர் தான். கொடூரத்தின் உச்சமாக வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ ஒயிட் பேரை தடுத்து பார்க்காரு, அவரையும் தாண்டி கிளைமோராக போடுறாரே பாருங்களேன். மெயின் ஸ்டேஜில் தள்ளி போட்டு அங்கேயும் கிளைமோர் போட்டுட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டாரு. சரி, இந்த தடவை கையில் போட்டுட்டு பழையபடி எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா உனக்கும் தேவையில்ல எனக்கும் தேவையில்லடா அந்த பிரேஸ்லெட்டுவோம் பொண்டாட்டி பிரேஸ்லெட்டு சொல்லிட்டு எடுத்து பிடிச்சிட்டாருங்க. ஐயய்யோ, இதை வச்சு தான் பயங்கர ஸ்டோரி கொண்டு போனானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதையே பிடிச்சிட்டானுங்க. ஸோ பாவங்க சிஎம் பங்கு நான் வருத்தப்படுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் போகும்போது அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஹோல்டர்களெல்லாம் வாயில் தள்ளி அதுலேயே ஒரு கிளைமோர் போட்டுட்டு போகிறாரு. சிஎம் பங்கில் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக வடியுது. பட் இருந்தாலும் அதையும் தாங்காமல் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணுறாரு. பேக் சைடில் சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போவும் இவருடைய கொடூரத்தின் உச்சத்தரம் பார்த்தீங்கன்னா
அடங்கலை. இதே எங்கே போனாலும் ஒன்று விட மாட்டேன்டா, சாவடிக்காமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக சிஎம் பாங்க அட்டாக் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பாங்கோட வாயை பாருங்கள் எந்த அளவுக்கு ரத்தம் கொப்பளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான அடுத்த குவாலிஃபை மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற மேட்ச். இதில் டாமினிக் மிஸ்டிரியோ, இஜியோ டிராகவா மற்றும் டிராகன் லீ 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் எவ்வளோ சூப்பரான ரெஸ்லர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டாமினிக் மிஸ்டிரியோடைய ரெஃபரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இடையிலேயே பார்த்தீங்கன்னா காரிட்ட வந்து இந்த மேட்ச்சில் வந்து எப்படியாவது சேட்டப் பண்ணலான்னு வர அதை தடுத்து எடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா டேமியன் பீட்ஸ் வர இடையிலேயே பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாக போகுது. டேமியன் பீட்ஸை பார்த்தோன்னே டாமினிக் மிஸ்டிரியோ விட்டாரு பாருங்களேன் ஓட்டம், கால் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிருப்பார். ஐயா வேணா ஐயா அடித்து பல்ல உடச்சிடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டார் போல இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இஜியோ டிராகவா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அடுத்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா செலக்டாக இருக்காரு. போகும்போது கூட பார்த்தீங்கன்னா டிராகன் லீ கூட கை கொடுத்து ஒரு நல்ல புள்ளையாட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஆடபிஎஸை பார்த்து பிரான்சன் ரீட் வந்து இன்றைக்கி வரமாட்டான், ஸோ அதனால் எனக்கான அந்த வாய்ப்பை தாயேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த ஆடபிஎஸ் பார்த்தீங்கன்னா சரி அந்த வாய்ப்பை தானே கேட்குறான் கொடுப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் இருக்குது, அதில் பிரான்சன் ரீடுக்கு பதிலாக பிரான் ஸ்ட்ரோமன் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து அந்த மேட்ச்சில் அஃபிஷியலி இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பிராண்ட் நியூ WWE டேக் டீம் சாம்பியன்ஸ் பியாங்கா பெல்லர் மற்றும் ஜாக் ஹாரிகளோட டைம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் வந்து WWE பிராண்ட் நியூ டேக் டீம் சாம்பியன் ஆனாங்க. இன்றைக்கி டேமேஜ் கண்ட்ரோல் டேக் ஆன் த ஆல்ஃபா ஃப்ரைட் மற்றும் விஷால் டவானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா WWE அன்டிஸ்பியூட்டட் WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் கிடைக்கும், அது உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் கிடைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபைவ் மற்றும் விஷால் டவா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதன் மூலிமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாமி ஏரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் வந்து இன்னைக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்லாட்டா ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நீ சண்டை போடும்போது உனக்கு டேக் டீம் பார்ட்னராக கூட நான் வந்து சண்டை போட்டுருவேன், பட் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வச்சுருக்கிறேன், நான் வந்து ஒருத்தனை வந்து உனக்கு டேக் டீம் பார்ட்னரை அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏரப்பிள்ளைக்கு தோணுது, நீ அவனை தானே கூப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எஸ் நான் அவனை தான் கூப்பிட்றேன், அவனுக்கு துணையாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு யார்? நீங்கள் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கூட சேர்ந்து ஒரு டாக்டிக் பார்ட்னராக இருந்து சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். அடுத்து ரேஞ்ச் ஜானரால் குந்தரோடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொமோ பேச போகிறார், சாரி நான் மேட்ச்னு சொல்கிறேன். குந்தர் வந்து என்ன சொல்கிறாரு, கிரேட்டஸ்ட் ஆஃப் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், ராண்டி ஆர்டன் சொன்னால் நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் த WWE ஹெவிவெயிட் சாம்பியன் சொல்லிட்டு, பட் அதெல்லாம் மீறி நான் வந்து இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டேன். ஏன்னா எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை, யாராக இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஸோ ரசல்மேனியாவில் குந்தரை பீட்டி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார்ல சாமி ஜெயின், அந்த மகராசா பார்த்தீங்கன்னா இப்போ வராரு. வந்து என்ன சொல்கிறாரு, உன்னை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நீ WWEல உன்னை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை தான், பட் ஆனால் உன்னுடைய 666 நாள் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ரேஜினை தோக்கடிச்சு உன்கிட்ட இருக்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வாங்கினது நான் தான். ஸோ நான் வந்து இப்போ எதுக்காக வந்திருக்கிறேன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அந்த லெவல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் எனக்கு வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. குந்தர் சொல்கிறாரு, நீ முதல்ல இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நல்லா வச்சுருந்தியா, பிரெட் கார்டு ட்ரிபிள் ஹைச்சி அவங்க ஏறா மாதிரி வச்சுருந்தியா, இல்லை நீ அதில் சாமிசன் ஒன்று சொல்லியிருப்பார், பெட் கார்டு ட்ரிபிள் ஹைச்சி இவங்கள மாதிரிலாம் நீ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் கிரேட்டஸ்ட் சாம்பியன் கிடையாது. அதுக்கு இவர் சொல்லியிருப்பார், அவங்கள காட்டிலும் நான் நல்ல சாம்பியனாக தான் இருந்தேன், பட் ஆனால் நீ வந்து ஒரு ஒஸ்ட்டு சாம்பியனாக இருந்தேன், அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கதே மறக்க வச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காரு. பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். போகும்போது சாமிசன் சொல்கிறாரு, என்னை பார்த்து மறுபடியும் பயப்படுறியா, நீ இது வரைக்கும் உன் ரெஸ்லிங் கேரியரில் ஒருத்தரை பார்த்து நோ அப்படின்னு சொல்லியிருக்கியா சண்டை போடும்போது, இல்லைல்ல என்னை பார்த்து நோ சொல்கிறேன்னா பயம்தான், நான் திருப்பி வரும்போது நீ உன்னுடைய பதிலை சொல்லு, நீ மறுபடியும் நோன்னு சொன்னா உண்மையிலே என்னை பார்த்து பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி சாமிசன் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு. பேக் சீட்டில்
ஜே உசோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஈட்டு போடும்போது பாருங்கள் கலாய்ச்சிக்கிட்டே ப்ரான் பிரேக்கர் வராரு. என்னப்பா ஈட்டு போட்டுட்டு இருக்கேன், நீ ஈட்டு போடு இல்லாட்டா 8 போடு, அப்படியே பக்கத்தில் போய் நம்ம ரியா ரெப்ளை கூட போய் கடலை போடு, அதை தவிர்த்து இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்பாக என் கூட மோதணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட நரக்க வேதனையை உனக்கு காட்டிடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ பட் ஜே உசோ அதெல்லாம் மீறி நான் இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்ணில் செலக்ட் ஆகி வாங்கிட்ட வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக நிற்கிறாரு. வராரா அப்படி இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபை மேட்ச் லுட்விக் கேசர் ஷேமஸ் வெர்சஸ் ப்ரோன் ஸ்ட்ரோமனுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஷேமஸ் வெற்றி பெறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பூச் வந்துட்டார். அதான் ஷேமஸோடைய செல்லப்பில் பீட்டன் வந்துட்டார். ஸோ அவர் தடுத்து நிறுத்தினால அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரான் ஸ்ட்ரோமன் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. ப்ரான் ஸ்ட்ரோமன் அட்வான்ஸ் ஆகிட்டார். பட் ஆனால் அவருக்கும் இன்ஜுரி எதுவும் இருக்கிற மாதிரி கட்டிகிட்டு இருக்கானுங்க. போன வாரம் அடிச்சு இன்னும் வலிக்குது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜே உசோவை பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டேமி பீஸ் பேசுகிறார். நமக்குள்ளே நிறைய சண்டை இருந்தாலும் இன்றைக்கி நீ எனக்கு டாக் டீம் பார்ட்னராக வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். டாக் டீம் பார்ட்னராவா உனக்கா? நான் உனக்காக வந்து நினைக்கிறேன், நான் மாமி ரியா ரெப்ளிக்காக வந்தேன்ப்பா. ரியா சொன்னா நான் வந்தேன், இல்லாட்டா வந்திருப்பானா அப்படின்னு கேட்கும்போது சரி ரியாக்காக தான் வந்தேன், ரியாக்காக இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து நீங்கள் எதுக்காக அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பூட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம பீட்டருக்கு தான் பூட்ஸ் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது இல்லை. அவர் சொல்லுவாங்க நான் பூட்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க, என் பேர் வந்து பீட்டனு, பூட்ஸ் அந்த ஷேமஸ் வச்ச பேர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஷேமஸ் அட்டாக் பண்ணதுக்கு காரணமே அவர் பேரை பூட்சின்னு மாட்டினது தான். அதனால தான் பீட்டன் வந்து ஷேமஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காராம். அது ஒரு எக்ஸ்பிளனேஷனாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜே உசோ டேமியன் பீஸ் வெர்சஸ் ஃபின் பேலர் மற்றும் ஜேடி மெக்டோனோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீமாக இணைந்து இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச்சு. இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விருப்பாக தான் கொண்டு போகிறானுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். லியம் மோர்கன் இடையிலே வந்து ஜே உசோ வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி வேலை இதெல்லாம் பண்ணுறாங்க. சதி லீலா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றலாம் போல இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வின் பண்ணலாம் பார்த்தா டேமி சும்மா விடுவாரோ அவரு தடுத்து நிறுத்திட்டாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜே உசோ மற்றும் டேமியன் பீஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கரண்ட் டாக் டீம் சாம்பியன்ஸை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்கன்னு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இந்த மேட்ச்சில் நான் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம லியம் மார்கன் இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே சேர்ந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ லியம் மார்கனை அட்டாக் பண்ணுறதுக்காக ரியா ரெப்ளை வராங்க. நொண்டி வாரியடி நொண்டியச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து அடிபட்டுருக்குன்னு சொன்னேன், நடிச்சேண்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து அடித்தாங்க பாருங்களேன் ஊடு கட்டி. ஐயோ அந்த செக்மெண்ட்லாம் சூப்பராக இருந்தது. டோட்டலி இன்றைக்கி ராவை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ரா ரொம்பவே நல்லா இருந்தது. 10க்கு அதாவது 10க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் கொடுப்பேன், அதாவது 7 மதிப்பெண் கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.